வணக்கம்மா. இன்றைக்கி இந்த வவ்வால் மீனை எப்படி சுத்தம் பண்ணி நம்ம சமைச்சி சாப்பிட்றதுன்னு பார்க்க போகிறோம். இதில் 2 வவ்வால் இருக்குது. கருப்பு வவ்வால் வெள்ளி மாதிரி ஒரு வவ்வால் இருக்கும். ஆனால் இது மீன் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும், நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வவ்வால் மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்மா. இந்த மாதிரி நான் போடுற மசாலாவெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச வவ்வால் மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த வவ்வால் மீன் இது வெள்ளை வவ்வான்னு சொல்லுவாங்க. வெள்ளி மாதிரி இருக்குமா, இன்னும் மேலே செதில்லாம் இருக்காது. இப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் முள் இருக்காது. குழந்தைங்களுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டில் இந்த மீனை செஞ்சு கொடுக்கலாம். ஆல்ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை விட கருவவ்வால் நல்லாயிருக்கும். ரெண்டுமே வவ்வால் வெரைட்டி தான். நல்ல காஸ்ட்லியான மீன். பத்தியத்துக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இது முக்கியமாக இதில் நல்ல நமக்கு உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்து இருக்குது. இது இப்போ எப்படி அறிகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இவள் ஸ்லைஸ் துண்டு துண்டாகவும் போடலாம். முழுசாக வறுக்கிறது தான் இதில் ஏன்னா ரொம்ப பெரிய மீன் இல்லைல்ல இது, அதனால் முழுசாக போட்டு வறுக்கலாம். குழந்தைங்க முள் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த எலும்பு கூட சாஃப்டாக இருக்கும். இந்த மீனுக்கு எப்படின்னா அந்த எலும்பை கூட குழந்தைங்க கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு. க்ளீனிங்க்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமான க்ளீனிங் இது அதாவது க்ளீன் பண்ணுற விதம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஒரே இது தான். அதில் கொஞ்சமாக தான் குடல் இருக்கும். பாருங்கள். அதை அந்த நடுப்புற ஒரு 4-5 கீரல் அந்த 2 பக்கமும் போட்டு, இந்த காணாங்கழுத்தின்னு ஒரு மீன் இருக்குமா, அதுவும் இது மாதிரி தான், இப்படி தான் செய்வாங்க. முழுசாக இந்த மாதிரி கீத்தாக போட்டு செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். துண்டாகவும் போடலாம், நம்ம ரவுண்டாகவும் போடலாம். ஆனால் ரவுண்டாக போடுறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் 4-5 துண்டு சும்மா மெல்லிஸாக இருக்கும். அதாவது இது ஒன்று வைக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்படியே பொரித்து அப்படியே ஒன்று இந்தாங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி ரவுண்டாக போடுறது கொஞ்சம் நைஸாக இருக்கும் துண்டு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது மாதிரி தான் மோஸ்ட்லி நாங்கள் வறுக்கிறது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இங்கே மார்க்கெட்டுக்கு வர்றதெல்லாம் ஐஸ் வச்சு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இது தொண்டி துறைமுகமாக இருந்ததில்ல. ஒரு நேரத்தில் அது இருந்தது துறைமுகமாக. இப்போ மீன்பிடி தலமாக தான் இருக்குது. அந்த துறைமுகத்துக்கு போனப்போ இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதுமா. இப்படி நான் போடுறேன் பார்த்திங்களா ஸ்லைஸு, இது மாதிரியும் போட்டு வறுக்கலாம் வாங்கினது. இந்த உண்மையிலே ஐஸ் வச்சு நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. அது மாதிரி வாங்கினது வாங்கி இப்போ மசாலா போட்டு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஸ்லைஸ் போடுறேன் பார்த்திங்களா, அந்த வால் பகுதியில் 2 கீத்து போடுறேன். உங்களுக்காக தான் அந்த ரவுண்ட் ஸ்லைஸ் போட்டு காமிச்சேன். இல்லைன்னா நான் எல்லாமே ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக கீரல் போட்டு அதை எப்படி மசாலா தடவி வறுக்கிறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். இந்த க்ளீனிங் முடிஞ்ச உடனே அதுக்கு மசாலா எப்படி போடுவோம் அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இது ரொம்ப ஈஸியான ஒரு க்ளீன் பண்ணுற மீனுமா. இப்போ சுத்தமாக அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அங்கே பாருங்கள் எப்படி 2 ஒரு 4-5 கீரல் போடலாம். மீனுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டுமா. இது பத்தியத்துக்கு இப்போ குழந்த பெற்றவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்பாங்க. சின்ன பொடி மீனாக அது கிடச்சா கூட இதை அப்படியே குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இது பத்திய மீன் அப்படிங்கிற ஒரு இது காஸ்ட்லி மீன், பத்திய மீன். இது இந்த சின்ன மீன் கொடுக்கக்கூடாதுல்ல குழந்தைங்க பெற்றவங்களுக்கு. அது மாதிரி இந்த மீனைன்னா பத்திய மீனுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த டைமில் இந்த மீனை நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த முள் இல்லாத வஞ்சரம், இந்த மாதிரி காஸ்ட்லி மீனெல்லாம் அப்போ கொஞ்சம் கொடுத்தா நல்ல ஸ்ட்ரெங்க்த்தாக இருப்பாங்க. அதனால் இதை கொடுக்கறது. இது அன்னைக்கு ரொம்ப அருமையாக வந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகவே. கடல் மீன் உயிரோடு பார்க்குறது ரொம்ப கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க தான் பார்க்க முடியும். நம்மலாம் மார்க்கெட்டில் போய் வாங்குறதுனால, இந்த மீன் மார்க்கெட்டில் வாங்குறதுனால ஜில்லுன்னு ஐஸ் வச்சு தான் வாங்கிக்க முடியும். இப்போ இது ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிச்சுமா, ரொம்ப அற்புதமாக கிடச்சிச்சு. அதனால் வாங்கி இந்த மாதிரி டேஸ்ட்டாக வறுக்கணும். இது உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை தான் இப்போ வறுத்து காமிக்க போகிறேன். எல்லாமே உயிரோடு இருந்தது பாருங்கள். இது மாதிரி கீத்து போட்டு நல்லா அலசிட்டோம் பார்த்திங்களா.
இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிருக்கோம். இது முழுசாக கொஞ்சம் பெரிய மீனெல்லாம் இது மாதிரி போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு 4-5 சின்ன மீனை முதல்ல இது காமிச்சிட்டு, இப்போ கருவவாவும் இதில் கலந்துருக்கு. ஏன்னா வெள்ளை வவாவும் இருக்குது, கருப்பு வவாவும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அது டைம் ஆகும்ன்ட்டு நான் உங்களுக்கு கொஞ்சமாக முதல்ல அலசுறதை காமிச்சேன். இப்போ அலசி கீறி வச்சுருக்குறோம். இதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்க்கணும் இல்லையா? அதுக்கு பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 3-4 கொத்து போட்டிருக்கேன், ஒரு தக்காளி பழம், ஒரு 15 இது அதாவது பட்டை மிளகா, பூண்டு வந்து 1 பூண்டு டேஸ்ட்டு நிறையா இருக்கணுமா, 1 பூண்டு வச்சுருக்கேன், ஒரு 15 பல்லாவது இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு பாருங்கள், அதிலே உப்பு மறந்துட்டேன், உப்பு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் அதை அப்படியே ஊற வச்சிடணும். பெசரி ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது மாதிரி எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஒரு 2-3 ஸ்பூன், ஏன்னா இதாக ஏற்கனவே நல்லா ஃபேட்டான மீன் தான். எண்ணெயை ஊற்றி 2 போட்டு அழகாக பொரித்து எடுக்க வேண்டியது தான். ரொம்ப அருமையாக இருக்குமா. பொரிக்கும் போதே சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கறது இல்லை. குழந்தைங்க வந்து சாப்பிட்டாவே பெருசு இல்லையா, அதனால் பொரிக்கும் போதே சூடாக கொடுத்துட்றது. ஏன்னா சாதம் சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்லனாலும் சரி, இதை ஒரு மீன் சாப்பிட்டுட்டுன்ட்டு கொடுக்குறது. ரொம்ப அது முள் இல்லாமல் இருக்கிறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல. அது நடு முள் ஒன்று தாம்மா இருக்கும். அந்த நடு முள்ளை கூட கடித்து சாப்பிட்லாம். கடித்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த முள் கூட. பாருங்கள், பொரிச்சாச்சு. உள்ளார வந்து நல்லா அந்த தக்காளி புளிப்பு போதும். இதுக்கு ரொம்ப புளிப்பு, கடல் மீனுக்கே மோஸ்ட்லி புளி ரொம்ப ஊற்றக்கூடாதுமா. குழம்பு வச்சாவே நம்ம புளி கொஞ்சம் குறைச்சிக்கணும் கடல் மீனுக்கு. இப்போ நாட்டு மீனுக்கு வைக்கிற புளி வந்து கடல் மீனுக்கு வைக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடும் மீன். இப்போ ஒன்றா போட்டு நம்ம வறுக்கிறோம். அது எல்லாமே மசாலாலாம் உள்ளார சேர்ந்துடும். உள்ளார நம்ம கீறி விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் மசாலா உள்ளார சேர்ந்துடும். ஒரு 1/2 மணி நேரம் நிச்சயமாக வச்சுருப்போம். நம்ம உடனே நம்ம பொரிக்க மாட்டோம், 1/2 மணி நேரம் வச்சுருப்போம். இது கருவவ்வா நான் இப்போ காமிச்சேன்ல, அதே அளவில் கருவவ்வா கருப்பு கலரில் இருக்கும். ஆனால் அது வந்து இதை விட வெள்ளை வவ்வாலை விட கருப்பு வவ்வால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்மா. ஏன்னா விலையும் கொஞ்சம் கூட, அதை விட இது விலை கூட. அதனால் இதை வாங்கி எப்படி பொரிச்சிருக்கேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லா அருமையாக செஞ்சு கொடுங்க. முள் இல்லாத மீன் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. நன்றிம்மா.